ரமேஷ்னு ஒரு தம்பி திருவத்தியூரில் உள்ளவன். நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் அவன் தந்த வாட்ச் தான். ஆமாம். என்ன கேட்டாலும் தருவான். ஆனால் நான் கேட்க மாட்டேன். எப்போ வரீங்க என்னப்போ வரீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நான் சென்னை வந்தால் சாப்பிடுறதுக்கு நான் போனால் சங்கீதாவில் எழுத்தில் சாப்பிடுவேன். கொஞ்சம் மீன் விரும்பி சாப்பிடுவேன். மீன் சாப்பிடணுன்னா நாயர் மெஸ்ஸுக்கு போகணும். அப்போ போனேன். அது புதுவையில் சுப்பிரமணியன்னு ஒரு தம்பி. என்ன நிழலாக தொடருவான். எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க. சிங்கப்பூரில் கிடச்ச செல்வம் அது. அது மாதிரி சேரன்குளம் செந்தில்னு மன்னார்குடி, இப்படி சில தம்பிகள் இருக்காங்க. எந்த கட்சியினுடைய கூட்டங்களில் பேசுகிறீங்களோ அந்த கட்சியில் தான் நீங்கள் முன்னால் நேசித்த வைகோபால்சாமி இருக்கார். அவர் அதுக்கு பின்னாடி இப்போ ஏதாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா உங்களுக்கு? அவரை பார்க்கக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவாக இருக்கேன். ஏன்னா அவ்வளவு வலி. எனக்கு வலின்னா ரணம். ஒரு வி.டி. விஸ்வநாதன் தமிழ் இயக்கம் அவர் ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சுருந்தார் பாம்குரோவில். எனக்கு அழைப்பு இருந்து நான் போயிட்டேன். பார்த்தா இவர் இருக்கார். கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னை பார்த்தோன்னே அவர் ஒன்றுமே நல்லா இருக்கீங்களா சம்பத் கேட்டார். எல்லோரும் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்கல்லன்னு கேட்டார். நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். ஓவியர் சந்தானம் இறந்துட்டார். அதுக்கு போனேன். அங்கே பண்ணாலும் இருந்தார். இவர் தான் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறார். நாஞ்சில் சம்பத்தி பேசுவார்னு அவர் சொன்னார். ஓவியர் சந்தானத்தையும் எனக்குள்ள தொடர்பு அங்கே பேசிட்டு வந்தேன்.